திடீரென்று ஒரு முடிவு. அவ்வளோ பெரிய பெரிய இன்ஜினியர் இப்போ குண்டை தூக்கி போட்டுனா நல்லா சுத்துது குமார். ஹெட்டை தவிர மெதுவா அப்படி வரக்கூடாது. 2 3 4 நீ வெளியில் வராம எனக்கு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த இலங்கையில் வவுனியாவில் நிற்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொப்பன சுந்தரிக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். சொப்பன சுந்தரியை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு பிரச்சனை நான் உங்களுக்கு காட்டுனது என்னன்றது. ஆனால் அதுக்கு முதல் நேற்றிரவு வந்து எஃப்னாலேருந்து வந்து சங்கர் ப்ரோ வந்து அவர்கிட்ட காரை கொண்டு வந்தவர். ஒரு சில வேலைகள் செய்யணும் உண்டு, குறிப்பாக அந்த சொக்கச்சோரெலாம் உயர்த்தணும். ஆனால் வரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில நின்றுட்டு டைனமோவுக்கு பேட்டரியிலேருந்து கரண்ட் கன்வெர்ட் ஆகுதுல இது ஒன்று சொன்னவேல். அப்புறம் இங்கேருந்து கிருபாண்ணாவை கூட்டிக் கொண்டு 11 மணி ஆகிட்டு அங்கே போய் சேர்ந்து அப்புறம் அங்கேருந்து இன்னொரு புது பேட்டரி இந்த கராச்சிலேருந்து எடுத்துகிட்டு போய் அதை போட்டு கொண்டு ஒரு மாதிரி காரை கொண்டு வந்துட்டோம். கராச்சி தான் கார் நிற்குது சங்கர் ப்ரோட்ட. அதோட வந்து நிறைய வேலைகள்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் இருக்கிற பிரச்சனையை காட்டுறேன் பாருங்க. இப்போ என்ன பிரச்சனைண்டா வளமையான பிரச்சனை தான். இந்த ரேடியேட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குறையுது. அதால் நான் அதில் ஏதாவது லீக் இருக்கா இல்லை அதால் தான் பிரச்சனையாட்டு கலட்டி இது வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கு வந்து விடியப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு. இது வந்து இப்போ நான் கலட்டி பார்க்க வந்தது. இது இப்போ நான் நினைக்கிறேன் வெளியில் வந்திருக்கு ஃப்ளோ ஆகி. என்ன பிரச்சனைன்றே தெரியலை, அதை முதல் கண்டுபிடிக்கணும். மற்றபடி சொப்பன சுந்தரியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இப்போதைக்கு ஓடுது. அதே மாதிரி பின்னுக்கு வந்து ரேசரும் போயிட்டு அதுவும் மாற்றணும். இப்போ சொப்பன சுந்தரியையும் கொண்டே காட்டணும். அதே மாதிரி சங்கர் ப்ரோண்ட காரண்ட வேலைகளும் பார்க்கணும். குறிப்பாக நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வவுனியாவில் எங்கே ப்ரோ செய்கிறீங்க இந்த கராச்சண்டு மணியங்கராச்சண்டு சிந்தாமணி பிள்ளையார் கோயிலுன்ற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஒரு பெண்டோட இருக்கும். நான் அது இந்த லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், கட்டாயம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து கராச்சி போய் பார்ப்போம் என்ன கட்டத்தில் என்னென்ன விஷயம் நடக்க போகுதுன்ட்டு. சரி, இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கராச்சி வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கார் உண்டு. இது வந்து வெகன் மாடல் அப்படின்னு சொல்லிக்கணும். 14 டேஷில் ஏதோ நிற்கிது போல இருக்குது. அதையும் செய்து கொண்டு இருக்கணும். அப்படின்ற நிறைய கார்கள் இருக்குது. சங்கர் ப்ரோண்ட கார் வந்து நிறைய பார்ட்ஸுகள் கலட்டினா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொக்கச்சோர் ரெண்டும் கலட்டியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிட்டு அதில் அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக கலட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டைனமோ கலட்டி ரிப்பேர் பண்ண கொடுத்தாச்சு. சரி, இப்போ திடீரென்று ஒரு முடிவு. இதால் வந்து ஆயில் கசிஞ்சதானே அந்த ஒரு காரணத்தால். அதே மாதிரி கீழே சம்மாவில் வந்து ஆயில் கொஞ்சம் இதாகுது, டப்பண்ட் ஆயில் குறையுது. அதால் இன்ஜினை செய்வோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இன்ஜின் அண்டர் என்று சொல்கிறது, அதாவது இன்ஜின் ஆயில் குடிக்குதுன்னு சொல்லுவேன். அந்த ஒரு சம்பவம் நடக்கிறால இன்ஜினை செய்வோம் முடிவு எடுத்து கலட்டி கொண்டிருக்காங்க. படியும் என்ன இன்றைக்கு முடியுமா? கேது தலைமையில் தான் இது நடக்குது. பயங்கர மெக்கானிக் கேது. அதே மாதிரி பார்த்தீங்களா எப்படி கடமையாக வேலை செய்கிறாங்க. சொல்ல உண்மையை சொல்லு. சரி, இதை கலட்டி இப்போ பெருத்த வேலையிலெல்லாம் இருக்குது. பார்ப்போம் என்ன கட்டத்தில் போய் முடியுதாண்டு. என்ன மாதிரி மெக்கானிக் செய்யலாமா? அதெல்லாம் சிம்பிள். ஆனால் நல்லா தான் இருந்தது. திடீர்னு யாழ்ப்பாணத்தில் வந்து ஓடினோன்னு அப்படி ஆகிட்டு. இன்ஜின் கலட்டுறதுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் தான் பாருங்க. ஓடுறான் பாருங்க. அவன் தான். இதெல்லாம் நீங்கள் ட்ரிப் வீடியோவில் வேறு பார்த்துருப்பீங்க. இவர்கிட்ட ஃபேன்ஸ் எல்லாம் பாருங்க இப்படி தான் நிற்கிறார். ட்ரைனிங் முடிய போகுது. இதில் வந்து இன்ஜின் செய்கிறதுக்கு முக்கிய காரணம் இதுக்கு பிறகு ஒரு பெரிய ட்ரிப் பிளான் வந்து சங்கர் ப்ரோ போட்டிருக்கால. சரி, இங்கேயுமே ரெஸ்க் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான். இல்லாட்டிக்கு இது ஓடலாங்க அந்த காலத்துக்கு. என்ன ஆரம்பத்திலே செய்திட்ட வேண்டாம் சோழி இல்லை. இதில் பாருங்க இன்ஜின் எல்லா பக்கமுமே வந்து ஒயிலாக தான் இருந்திருக்கு. யாழ்ப்பாணத்தில் ஓடின ஓட்டத்தில் எங்கேயும் மாறி போட்டு தெரியல. ஊத்து தண்ணி ஊத்து. அதில் இதாக பேர் நெளிஞ்சிரு சில. விட்டாங்க ஹெட்லைட்டோட உடஞ்சிடும். சட்டியை எடுத்துட்டு இதோண்டு எடுத்துட்டு டயர் உண்டு. சேஃபாக ரக்கியாச்சு இன்ஜினை. கொஞ்சம் நேரம் கலட்டினது, அதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ரேடியேட்டர் வந்து அப்பப்போ எங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து ஓட்டி ஆகுது. இந்த மேலான் டேங்க் ரெண்டுமே மாற்றினா நல்லம் அப்படின்னு சொன்னவில்லை ரேடியேட்டர் செய்யலாம். மற்றபடி ஓகே. இப்போ படிகள் ஃபுல்லாகவே இன்ஜினை கலட்டிட்டாங்க. இதில் 4 பிஸ்டனும் வந்து இந்த போருக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணணும். அதுக்காக அன்றாவது கொண்டு போய் தான் செய்யணும். இந்த ஹெட்டும் வந்து பேஸ் பண்ணணும். இதுதான் சொல்கிறது கேஸ்கெட் உண்டு. இது வந்து புதுசாக செட் வந்து வேண்டணும். எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி எங்களோட இன்ஜினுக்கு செய்த மாதிரி. இது மாதிரி ஜெயின்ற காரும் இங்கே தான் நிற்கிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் மாதிரி உயர்த்தணும் வந்துட்டு ஸ்ப்ரிங் கொண்டு வச்சவையில் அது சரி வரையில் சத்தம் கேட்குது. அதில் திருப்பி இன்றைக்கு வந்து அதுக்கான ஸ்ப்ரிங்கும் பார்க்கணும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுராபுரம் போக மட்டும் பார்க்குறாங்களா. அதனால் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த 4 வேல்வு வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம். அதனால் கொழும்பில் இருக்கிற எத்திரிசிங்க பிரதர்ஸ் லிமிடெட் இங்கே வந்து இன்ஜின் செய்கிறவர்கள். இங்கே தான் ஆரம்ப காலத்தில் எல்லாம் இன்ஜின் செய்கிறவர்கள். இப்போ தான் அனுராபுரத்துக்கு வந்து 10 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லினோம். அதனால் நாங்கள் அந்த வேல்வை இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்றதுக்காக இங்கே வந்து நாங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளனை வந்து நாங்கள் ஒரு 6 மணிக்கு வந்து நாங்கள் சரி முதல்ல அதை கொடுத்துட்டு பின்னேறம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இங்கே
நடந்த சம்பவமே வேறு ரெண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 மணிக்கு வரைக்கிலே கிட்டத்தட்ட 22வது ஆளாக தான் நாங்கள் அந்த இன்ஜினை கொடுத்து நாங்கள் போய் காட்டுறோம் பாருங்க. உண்மையிலுமே இவ்வளோ பேர் நிற்கிறோம், இவ்வளோ பேர் இந்த இன்ஜின் எல்லாம் செய்து கொண்டு என்ன சொல்லுவோம், இவ்வளோ பேர் எந்த தகப்படு நான் நினைக்கிறேன் ஒரு நாளில் ஒரு 60-70 இன்ஜின் சேவிடும் போல இருக்கீங்க. அதோட நாங்கள் சொப்பனத்தில் வந்து நாங்கள் இது வந்து அவையில்ட பார்க்கிங் இவ்வளோ வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நான் முன்னுக்கு போய் காட்டுறேன் பாருங்க. ஜெய்புரோட தான் வந்தேன். அதே மாதிரி பிரசாத் ப்ரோவும் வந்திருக்காரு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். கொழும்பு எங்கே வந்தாலும் கொழும்புக்கு வந்தாலும் ப்ரோ வந்துருவார் மீட் பண்ணுறதுக்கு சந்தோஷம். நான் நினைக்கல இன்றைக்கு எங்களுக்கு அந்த இன்ஜினை தருவாங்களேன்ட்டு. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கிருக்கோட ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிவிடும். இந்த ஜங்ஷன்லேருந்து அப்படியே மூலையில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எதிர்சிங்க பிரதர்ஸ் லிமிடெட் என்ற கடை இருக்குது. இதில் தான் நாங்கள் வந்து இன்ஜினை கொடுத்துருக்கோம். இதில் பாருங்க இவ்வளோ பேர் வெயிட் பண்ணி வந்து நாங்கள் 21ஆம் நம்பர். நான் நினைக்கல 55வது நம்பர் தான் இப்போ போய் கொண்டிருக்க போல இருக்குது. இவ்வளோ பெரிய பெரிய இன்ஜின்கள் என்று பாருங்களேன். இந்த கடவுள் இப்போ எங்கள்ட இன்ஜினை செக் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜெய் பிரதான் பார்த்து கொண்டிருக்கேன். இதில் பாருங்க செக் பண்ணிவிட்டு சொல்லுவேன் அவ்வளோ எஸ்டிமேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரும் மெக்கானிக்காக்கள் வந்து கலட்டினோம். இதுக்கு பிறகு வந்து பில் போடுற ஆள் பேர் வேணும். இதில் பாருங்க இப்போயும் கொண்டு வந்து இன்ஜினை இறக்கி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு முன்னுக்கு வந்தாங்க எல்லாம் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம், பில் போட்டு கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி அதாவது என்னென்ன பார்ட்ஸுகள் போடணும். இதில் பாருங்க எவ்வளோ ஒரு இன்ஜின் கேஸ் இறக்கணும். பஸ்ஸில் அல்லது டிஃபரெண்ட்டாக தான் இருக்கும் போல் இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கடை உள்ளே வந்து பெட்டிய ஸ்டோர் ஃபுல்லாகவே மிஷின்கள் தான் ஃபுல்லாக எடுக்கலும் தெரியல. ஆனால் வெளியில் வந்து பார்க்க தெரியுது உங்களுக்கு இவ்வளோ பேர் வேறு பேரை சம்பாதிக்கணும். இதில் பாருங்க ஒன்றா பார்ட்ஸ் சில்லியாக கலட்டுறாங்க சின்ன சின்னதாக. இப்போ குண்டை தூக்கி போட்டுட்டுனா என்னட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வேல்வு இல்லையா பஞ்சாயத்துலாம் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஹெட் ஒன்று தான் திருப்பி புதுசாக எடுக்கணும் மட்டும் சொல்லியிருந்தேன். தலை சுற்றுது குமார் தலை சுற்று என்ன செய்கிறேன்டா அதோட இப்போ வந்து ஹெட்டை தவிர மற்ற வேலை செய்கிறதுக்கு அட்வான்ஸ் பே பண்ணணும். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்கிற ஒரு அண்ணா தான் வந்து ஒரு நம்பர் தந்தவர். அவர் வந்து தமிழ் கதைக்கிறார். அவர்கிட்ட வந்து இந்த ஹெட் இருக்காமல் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கார். எவ்வளவு எடுக்க போயினோம் அப்படின்றது தான் தெரியலை. வீட்லேயே ஒரு டீலிங் மாதிரி தான் போய்கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நாளுக்கு கமிஷன் வச்சு இது வரைக்கும் சிங்களம் தெரிஞ்சாக்கணும். அதே மாதிரி மெக்கானிக் ஒரு ஆளோட பார்த்தீங்கன்னா நல்லா என்ன வந்து பில் தரையில் எவ்வளவு அந்த கீழ் பக்கம் மட்டம் செய்கிறதுக்கு எவ்வளோ எடுக்க போயிடும் தெரியல. பார்த்தீங்கன்னா அந்த நகல் கொண்டுட்டோம் ஹெட்டை ஓகே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இதுதான் தேவை. ஸ்ப்ரிங்கோட வர்ற நொப்பும் ஸ்ப்ரிங்கோட நொப்பும் தான் தேவை. அது புதுசாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதைத்தான் எடுத்து வைக்க போகிறோம் சங்கர் ப்ரோட ஹெட்டுக்கு. இதில் பாருங்க இப்போ சங்கர் ப்ரோட இன்ஜின் வந்து இதான் இந்த வேல்வுக்கு ஸ்ப்ரிங் போட்டால் சரி. இதில் செக் பண்ண போயிடும். இதில் வேல்வில் வந்து பெருசு போட்டிருக்கிறது கீழ் பக்கம், சின்னன் போட்டிருக்கிறது மேல் பக்கத்தில் வந்து அப்படியே போடணும். 1 2 3 4 போட்டிருக்கணும். மற்ற பார்ட்ஸ்களும் எடுத்து வந்திருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டை தவிர மற்ற வேலைகள் எல்லாம் செய்ததுக்கு 1,10,935 ரூபா எடுத்தது. அது மாதிரி 1 வருஷம் வாரண்டியுமாம் 10 மணி தாரன்னு சொல்லியிருக்கணும். அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே கராச்சியில் கொடுக்குறதான். ஹெட்டுக்கு வந்து ஒரு கார் ஒன்று பார்த்துருக்கோம். அந்த காரில் இருக்கிற பார்ட்ஸை தான் கலட்டி வைக்க போகிறோம். நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிட்டு சொல்கிறேன். சரி இப்போ அடுத்த நாள் கொண்டுட்டோம் இன்ஜினை கொண்டுட்டோம். உள்ள கொண்டே வச்சாச்சு இன்ஜின் எல்லாம் போட்டுறதுக்கு. இதில் வந்து கேஸ்கட் வந்து நேற்று குருநாடில் பார்த்துனாங்க. அங்கே இல்லை. திருப்பி இப்போ அன்றாவரத்தில் புக் பண்ணியிருக்காங்க. இப்போ பஸ்ஸில் கொடுத்து விட்டு என்ன பண்ணணும். இங்கே வேறு எல்லா பார்ட்ஸுமே கொண்டு வந்து வச்சாச்சு. புதுசாக இறக்கி இருக்கேன் ஃபஸ்ட்டு. இது எங்கே இது எடுக்கிறவங்க இதெல்லாம் அடித்து வேறும் போல இருக்கேன். இது புதுசு இல்லைடா, இது கிராங்க் பாஸ் பண்ணுறது என்று சொல்கிறது. பாஸ் பண்ணியிருக்கு, சரியாக ஓடி இருக்குது. இப்போ நாங்கள் படியங்களெல்லாம் சேர்த்து எங்கே போகிறோம்னு பார்த்திங்களாண்டா நாங்கள் மற்ற அந்த பழைய கார் ஒன்று பார்த்த மட்டும் சொன்னோம். அந்த கார் எடுக்கிறதுக்கு போகிறோம். லேன்சர் பாக்ஸ் சங்கர் ப்ரோ அந்த காருக்கு பதிலாக அதை வச்சு போட்ட அப்புறம் கொஞ்சம் பார்ட்ஸுகள். சரி இப்போ அந்த காரை பார்க்க வந்துட்டோம். இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கொண்ட காரு லேன்சர் பாக்ஸ் 5 கியர் கார். இதுலேயும் பொடி எல்லாம் சரி, அந்த பார்ட்ஸுகள் மட்டும் நாங்கள் எடுக்கலாம். இது பாருங்கள் எலோவில் எல்லாம் நல்ல எலோவில் உள்ளுக்குள்ளெல்லாம் பார்ப்போம். என்ன கட்டத்தில் நண்டை பார்க்கலாம் போயிட்டு. சீட்டுகளெல்லாம் இருக்குது. ஆனால் விளையாடிட்டு ஃபுல்லாக இதில் பாருங்கள் இதுதான் இன்ஜின் ரூம். மேலால் பார்ட்ஸுகள் எல்லாம் கரல் பிடிச்சிட்டு உள்ள ஓரளவு இருக்கும் மட்டும் நம்புகிறோம். ஏசி கண்டென்சர் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல. கல்லுக்களை கொண்டு வந்து அப்படியே தள்ளி விட்டுருக்காங்க காரை. இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலை. மெதுவா அப்படியே இழுத்துட்டு வெளியில் கொண்டு போயிட்டு வேண்டாம். சரி அங்கே ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிடும் டிராக்டரில். தில்லோண்டு பிரச்சனையாக இருந்தது. அதை புதுசாக கொழுவிட்டு இப்போ இழுக்கிறோம். படியே தான் கஷ்டப்பட்டு வேலை செய்தோம். இந்த பிரேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா துண்டரவே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் 5 பக்கத்தை நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, இதை செய்து ஓடுவோம். அப்படி வரக்கூடாது. இது கொண்டு ஒரு சர்வீஸ் ஒன்றை போடணும். சர்வீஸ் ஒன்றை போட்டுட்டு அப்படியே கராச்சி கொண்டு போய் நிறைய பார்ட்ஸ்கள் இதில் காட்டலாம். சங்கர்பரோட காரில் இல்லாத நிறைய பார்ட்ஸ்கள் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு போட்ட மாட்டா சரி ஒரு மாதிரி இப்போ காரெல்லாம் இழுத்துட்டு சர்வீஸ் போடுறத கொண்டு வந்தாங்க. என்ன கீழே இருந்து இப்போ கொண்டு வரக்கில் எலி ஒன்று விழுந்து செத்து போயிட்டு இதுக்குள்ளே இருந்து காரை கழுவி வச்சுருந்த மாட்டா நல்லா இருக்குது. இந்த சில்லு பிரேக் எல்லாமே பிடிக்குது. சின்ன சின்ன வேலைகளான ஒரு 7 ரூபா இருந்தால் அந்த காரை செய்து எடுக்கலாம். சூப்பராக இருக்கலாம். ஆனால் இதை செய்ய போனால் திருப்பி மேலப்பு.
சரி இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கழுவி எடுத்தாச்சு இருந்ததை விட கொஞ்சம் நல்லா வந்துட்டேன். கொஞ்சம் செலவு பண்ணி செய்தால் இதை ஓடலாம் போல இருக்குது. அந்த ஒரு லெவலில் தான் இருக்குது. பொடியில் கொஞ்சம் விழுந்துட்டு பொடி வேறு ஒன்று எடுத்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும். சரி ஒரு மாதிரி பார்த்தீங்களாடா கராச்சி கொண்டு வந்துட்டோம். இந்த காருக்கு பார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த காரை கொண்டு வந்துட்டாங்க. இது 5 கியர், இது 4 கியர். ஆனால் எல்லா பார்ட்ஸுமே கிட்டத்தட்ட உண்டு. சரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்ரோண்டைக்கு ஸ்ப்ரிங் வருங்க. அது எப்படி இருக்குன்னு அது கொஞ்சம் தோணும். எங்களோட சொப்பன சுந்தரி இப்படி நிற்குது. பழைய கார்களோட சூழப்பட்டுட்டு இந்த கராச்சி. சரி இப்போ அடுத்த நாள் இப்படி ஒரு நாளாக போய்கொண்டு இருக்கும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கலட்டியாச்சு. இந்த இதுக்குள்ள தான் இடது பக்கத்தால் சத்தம் கரக்கரன்னு சத்தம். இதை கொண்டு எங்கள் லேயத்தில் கொடுத்து புதுசாக வேண்டி இந்த இது அடிக்கணும். இதுதான் அந்த சத்தத்தை போடுது. சரி இப்போ பார்த்தீங்களாண்டா எல்லா வேலைகளும் முடிஞ்சுது. இந்த காருக்கு ரேசர்லாம் வேண்டி இருக்காச்சு. ஆனால் வந்து இந்த ஒயில் சீல் வந்து போயிட்டு அதை வந்து தேடிட்டு இருக்கா. எனக்கு கிடைச்சா போடுறதான அப்படி. ஸோ கொஞ்சம் இருக்கா செக் பண்ணால் நல்லதான். இதில் பாருங்க ரேசர் புதுசாக இறுக்கி வச்சிருக்கு. இனி அந்த சத்தங்க ஸ்மூத்தாக போயிடும். இதில் ஒரு பாக்ஸ் வேக நிற்கிது. இது வந்து இப்போ பருத்தித்துறைக்கு எடுத்துகிட்டு போயிடணுமா. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு எடுத்துருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் இப்போ கொஞ்சம் குறைச்சி எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது. ஒரு நைஸ் லுக், நைஸ் கலர். சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண போயிடும். அதுக்கான பார்ட்ஸில் எல்லாமே கலட்டி கொண்டிருக்கணும். ப்ளக்குகள் கலட்டி கார்பரேட்டர்லாம் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண சரியாக இருக்கும் இந்த வாகனத்தை. சரி இப்போ என்ன சம்பவம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது நடுவில் அச்சு சுற்றுதில்லை. அதோட வந்து இந்த கேஸிங்கை கலட்டினாங்க. பாருங்கள் இப்படி இருக்குண்டா. அப்பா புது இன்ஜின் மாதிரியே இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள் குட்டி வேலை. இந்த இருக்குது 1 2 3 4 எல்லாம் குட்டி கிராங்குலி சுத்தால இந்த குட்டி வேலை இருக்குது. இதை கலட்டி நாங்கள் அப்படியே செட் பண்ண மாட்டோம். சரி ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நடக்காது போல் மணி வோல்ட்டு கலட்டி வேறு என்னதை கலட்டி செட் பண்ணணும். மண்ணெண்ணெய் விட்டுருக்கு. கொஞ்சம் லூஸ் ஆனோடனே சுற்றி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். அந்த சம்பவத்துக்கு நான் இப்போ நாண்டு தெரியலை. நின்றா காட்டுக்கணும் உங்களுக்கு. இதுண்டா ஆப்ரேட்டர். ஓ ஃபுல்லாக கரல்களாக வச்சு நினைக்கிறேன். ஒரு வெள்ளத்தில் அப்படியே மூடி நின்றுருக்கோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த நிலைமைக்குள்ளாயிட்டு இல்லாட்டி கார் சூப்பராக நின்றுருக்கும். அதான் இன்ஜின் இப்படி புதுசாக இருக்குது. அதான் நான் யோசிக்கிறேன். இந்த சைட்டு இதெல்லாம் என்ன பேர் ஹெட்டெல்லாம் வந்து அப்படியே புது இன்ஜின் மாதிரி கிடக்கு. அதோட வந்து சங்கர் ப்ரோண்டைக்கு ஸ்டேரிங் பாக்ஸ் வைக்கணும்னு சொன்னான். மற்றது இந்த இதெல்லாம் வந்து சங்கர் ப்ரோண்ட காரில் இல்லை, பழுதாக போயிட்டு இப்போ இதுகளெல்லாம் வைக்கலாம், எல்லாம் செட் பண்ணி எடுக்கலாம். பரவாயில்ல, லோ ரேக் எடுத்ததுக்கு பிரயோசனமாக இருக்குது. எல்லாவில் செட்டை எப்படியாவது கரெக்டி சங்கர் ப்ரோண்டைக்கு போட போகிறோம். இதை விட இதாக நல்லா இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் சில வேலை வீடியோ போடைக்கில் அது செய்திருப்போம். பாப்போம் முடிவெடுக்கிற சங்கர் ப்ரோ தான். சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லுன்னு அந்த ரேசரெல்லாம் மாற்றிட்டோம். இப்போ வந்து எந்த சத்தமும் இல்லாமல் அப்படியே ஒரு ஹைப்ரிட் கார் போகிற மாதிரியே போகும். அதில் வந்து சங்கர் ப்ரோண்ட கார் கலட்டி கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிட்டு இடையில் வந்து சின்ன வேலை பழுக்கள் காரணமாக வேளாலையும் செய்யலாமல் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து முக்கால்வாசி திட்டம் வந்து முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு அல்லது நாளைக்கு வந்து இன்ஜினை வந்து ஏற்றிருக்கணும். இதில் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் விஸ்டன் எல்லாம் வச்சு எல்லாமே பூட்டி வச்சிருக்கு. அதே மாதிரி ஓட்டப்பம் மாற்ற போயிடும். மற்றது டைமிங் பிளேட், மற்றது கிளச் பிளேட்டில் இந்த ப்ரெஷர் பிளேட் அதை ஒன்று மாற்றணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கணும். இந்த பாருங்கள் இந்த ஹெட்டை கலட்டி அப்படியே குட்டி வேல்வு எல்லாம் கலட்டி செய்திருக்கோம். பக்காவாக இருக்க போகுது இன்ஜின். அதோட இந்த காருக்கு வந்து சின்ன 2 மேக்கப் பண்ணியிருக்கோம் லைட்டால். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்னல் போட்டோன்னா 3 பத்துற மாதிரி. அதே மாதிரி இந்த 4 முன் இதுவும் கேடிஹெச்சில் கூடுதலாக போட்டிருப்பேன்னா அதே மாட்டி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கார் உயர்த்துறதுக்கு அந்த காரில் இந்த ஸ்ப்ரிங் வைத்து உயர்த்தியிருந்தவங்களே இதெல்லாம் கலட்டிட்டோம். 2 கலட்டிட்டோம். இதைத்தான் வச்சு சங்கர் ப்ரோண்ட கார் உயர்த்த போகிறோம். அதே மாதிரி அது இந்த சொக்கச்சோர் 2 பழுதாக போயிடுச்சு. இந்த இதில் பாருங்க கலட்டி வச்சிருக்கணும். எப்படி வேலை செய்தா இல்லைன்னு கெஸ் பண்ணுறேன். அமர்த்தி பார்த்தா திரும்பி வரணும், இது வராது. இதில் பாருங்கள் இப்போ இன்ஜின் கிட்டத்தட்ட ரெடி கொண்டு வந்து அப்படியே வச்சு போட்டுறதான். அதோட வந்து பிரேக் பூஸ்டரும் வந்து அந்த இது
கிட் வந்து மாற்றணும். அதோட இதால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வெளியில் வராமல் அப்படியே உள்ளே போய் கொண்டிருக்கு. இந்த பெப்பை வெளியில் எடுக்கணும். இந்த ஒரு வேலை இருக்குது. சரி, இப்போ என்ன சம்பவம்டா, திடீரென்று ஜெய்ப்ரோ பறந்து வந்தார். என்னென்னு பார்த்தா போட்டஸ் காட்ட போக ஆளுக்கு ஃபெயில் பண்ணிட்டாங்க. இதில் வந்து இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் வேலை செய்யுது. அப்படி இருந்தால் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ப்ளக் ஒர்க்கை க்ளீன் பண்ணிட்டு போய் போட்டு பார்க்குறீங்க. பாஸ் ஆனால் சொல்கிறீங்க. சரியா, பாஸ் ஆனால் பாட்டி. இதில் டிங்கரிங் பாஸ் வந்து போலீஸ் காருக்கு வந்து கடுமையான வேலை ஒன்று செய்து கொண்டிருக்கார். உள்ள பார்த்தீங்கன்னா போலீஸ் காரில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு கோது மட்டும் தான் இருக்கு. இதுகளுக்கு ஃபுல்லாக டிங்கரிங் செய்து கொண்டிருக்கார், தகரம் வெட்டி அடிச்சு கொண்டு. சரி, இப்போ இன்ஜின் கிட்டத்தட்ட ஏற்றுற நிலைமைக்கு வந்துட்டு, அதோட வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச், இது என்ன சொல்ல, கிளச் டிஸ்ஸா, கிளச் பிளேட், க்ரஷர் பிளேட் அப்படின்னா அதே மாதிரி இது வந்து டைமிங் பெல்ட் வாரன். இது வந்து இது டைமிங் பெல்ட் அட்ஜஸ்டர் இருந்தால் இதுவும் மாற்றிருக்கோம். கிட்டத்தட்ட இது மூண்டும் பண்ணுறதுக்கு 26,000 ரூபா பில். இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருந்ததுனால அதை விடாமல் இங்கே பாருங்க. என்ன காட்ட பாருங்க. இந்த பைக்குக்கு சென்சர் மாடல் அப்படின்றான். ஸ்டாண்ட் ரைட், ஸ்டார்ட் வந்துட்டு ஸ்டாண்ட் கீழே தட்டி இருந்தால் கியர் போட்டாலும் ஆஃப் ஆகிருந்தானா. ஆனால் கிட்டத்தட்ட இது என்ன நம்பரில் நிற்குது, எம்இ நம்பரில் நிற்கிற ஒரு மாடலுக்கு பாருங்க. சென்சர் லைட், சென்சர் உனக்கு இருக்கா? சென்சர் எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. பிடிச்சி சாப்பாடு சமைச்சோன்னே கூட்டிட்டு வர பொம்பளை கொஞ்சம் போட்டோலாம் எடுத்து முடிச்சா மோதிரம் மாற்ற சொல்லுவாங்க. இப்படியா கல்யாணம் நடந்தது? அவன் கேட்கறது கல்யாணம் எப்படி பிடிச்சிங்க. ஆனா இங்க பாருங்க, நான் அவனை காட்டலாம், ஒரு தனிப்பட்ட முறையில் இவனை தாக்குற மாதிரி போயிடும். இவன் வந்து பயங்கர சின்சியரான ஆள். வெட்டுதல் குத்துதல். சரி, உண்ட ஆசை என்ன? ட்ரிப் போகணுமா? எங்கே ட்ரிப் போகணுன்ற ஆசை சொல்லு. நீ வந்து நீங்கள் வேல்டன் கூப்பிட்டு போகிறேன். வேல்டன் திருப்பி வந்து ப்ரோவுக்கு ஃபெயிலாக போட்டுட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? கரண்ட் கூட வருது. அப்போ வயரிங் ஷார்ட் ஏதாவது இருக்கணும். இல்லை, கூடுதலாக ப்ளக்கில் கரண்ட் கூட வந்தால் தான் அப்படி ஃபெயில் ஆகுது. என்ன ஏதோ தெரியல. இப்போ திருப்பி வந்து முதல் வந்து ஃபில்டரை கழட்டி வச்சுட்டு போனாங்களே, இப்போ பாஸ் ஆகிட்டு இப்போ திருப்பி பூட்டிட்டு இப்போ 3ஆவது தடவை எப்படியும் பாஸ்போர்ட் தந்துடுவாங்க நம்புறேன். ஆனால் வேணுமென்னு செய்வாங்க சில பேர், அதை சொல்லலாது. பாஸ் ஆக நம்புறேன், போயிட்டு வாங்க. அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா லான்சர்ண்ட சிக்னல் லைட் மாடல் அப்படின்னு சொல்கிறது, ஏதோ ஒரு ஃப்ளாட் மாடலாக ஏதோ ஒன்று சொல்லி நினைக்கிறேன். இந்த பாருங்க, இதை வச்சு தான் சொல்கிறேன். இந்த கார் வந்து எடுத்த வேலாம் கிட்டத்தட்ட கிளிநொச்சியில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு எடுத்திருக்கணும். ஆனால் இப்போ வந்து கொடுக்குற ஐடியாவில் இருக்கிறேன், ஏன்னா செலவு வைக்குதுன்னுட்டு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியல் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க, உள்ளுக்கெல்லாம் செய்திருக்கணும். கிட்டத்தட்ட இதை யாருக்காவது எடுக்கிற ஐடியா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி என்ன தாக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் எல்லாம் ஓகே. இன்ஜின் வந்து வேறு ஒன்று தான் வச்சிருக்கணும், மற்றது பூஸ்டர் எல்லாம் செய்திருக்கணும். இதில் ஒரு சில வேலைகள் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நல்ல கார், நல்ல ஸ்பீடாகவும் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ட்ரை பண்ண ஆசை இருந்தால் சொல்லுங்கள். சரி, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு ட்ரிக்ஸ் தான் பாஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. பாப்பா நாளைக்கு இன்ஜின் ஏற்றுறது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினை ஒரு மாதிரி ஏற்றிட்டோம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் லைன்கள் எல்லாம் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு இந்த கிழமைகளே வெளியில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட காரை கலட்டியே ஒரு மாதம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விதத்தால் இனி இதுக்கு பிறகு இன்ஜின் பிரச்சனை எதுவுமே வராது. இப்படி தான் செய்து வச்சிருக்கிறோம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து எல்லா வேலையுமே முடிவடைஞ்சிட்டு இதில் பாருங்கள், ஏர் ஃபில்டர்லாம் கொழுவி. அதே மாதிரி ரேடியேட்டர் வந்து பெருசு டவுனேசின்ற பெரிய இதை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா புது கோயில் வந்து போட்டிருக்கிறோம். இப்படி எல்லா வேலைகளும் வந்து கிட்டத்தட்ட இந்த காரை பொறுத்தப்பறம் முடிஞ்சு, அந்த வேலைகள்லாம் முடிஞ்சு நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம். அதுக்கான எலைன்மெண்ட் வேலைகள் பார்க்குறது தான் வந்து நான். உங்களுமே எங்கேயும் போய்க்கல, புதுசாக ஒரு கார் டயர் கலட்டுறீங்களோ மாற்றுறீங்களோ என்ன செய்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலைன்மெண்ட் பார்க்குறது வந்து முக்கியமான விஷயம். இல்லாட்டிக்கு டயரை கொண்டு போயிடும். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த டயரை மாற்றி போட்டுன்னா, டயரை மாற்றி நல்ல டயரை முன்னுக்கு போடணும். ஏன்னா இன்ஜின் முன்னுக்கு இருக்கிறதால குறிப்பாக வந்து வீல் மாஸ்டர் இங்கே தான் கொண்டு வரணும். ஏன்னா இங்கே தான் இந்த சேகர் அண்ணாண்டு அவர் நல்லா செய்வார். இல்லாட்டி மற்ற இடங்களில் வந்து பஞ்சு படுவினும் பழைய கார்கள்ண்டா. சரி, வளமை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொழுவியாச்சு. எலைன்மெண்ட் பார்த்துட்டு முக்கியமான இது சிக்னல் லைட்டுகள் வேலை செய்கிற அந்த ஃபியூஸ் ஏதோ போயிட்டு போல இருக்குது, அது பார்க்கணும். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் போடணும், இந்த காரை கழுவணும். சரி, இப்போ எலைன்மெண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. நான் இந்த கடையில் வந்து வாழ்க்கையில் விட்டு எடுக்க மாட்டேன். பயம் விடுவேன், விடையிலாது இல்லை. அதனால ஒரு பயம், வேறட்டே கையிலே கொடுத்து விட்டால் சோழி இல்லை. ஓடி பார்த்துட்டு வரட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எலைன்மெண்ட்டில் நின்ற கார் தான். சரி, இப்போ ஓடி பார்த்துட்டு வந்துட்டார் அண்ணா. இந்த காரை வந்து தொங்கலில் பார்க்கல சும்மா தெரிச்சு தெரியுது. என்ன ஆட்டம் ஓகேயா?
இப்போ பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் வந்து அடிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் பெட்ரோல் அடிப்போம் வந்து பார்க்குறோம். இதில் வேறுங்க 8,000 ரூபாய் போயிட்டு 27 லிட்டர், கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஓகே இருக்குது. 40 லிட்டர் டேங்க் 30 தெரியல. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்திருப்போம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறது ஒரு 3 மாதத்தில் தொகுப்பாக தான் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. அந்த இதுக்கு ஒவ்வொரு விஷயமா பார்த்து மெக்கானிக் கடையில் ஆக்கில் இருக்காது, பொருட்கள் வந்து நேரங்கள் எடுக்கும், அப்படி இப்படி செய்து தான் இந்த இன்ஜின் வந்து செய்தது. உண்மையிலுமே வந்து ஒரு வாகனம் எடுத்தால், பழைய வாகனம் எடுத்தால் இன்ஜின்களை செய்யணும். ஏன்னா லாங் ட்ரிப்பில் வர்றா எப்பயுமே இன்ஜின் வந்து என்ன நடக்குமன்றது தெரியாது. அதில் வந்து தான் இன்ஜின் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தது. மற்ற எலோவில் மாற்றினது, மற்றது ஒரு சில பார்ட்ஸ்கள் எல்லாம் போட்டது எல்லாமே இந்த காரண்ட நன்மைக்காக தான் போட்டது. செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விட மேலதிகமாக தான் முடிஞ்சது. அந்த செலவுகள் எல்லாம் சொன்னோம்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு என்னடா இவ்வளோ செலவழிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். அதால் நான் அந்த ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரே அட்வைஸ், பழைய கார் எடுக்கிறேன்டா உங்களோட கையில் இருக்கிற காசும் ஒரு சிலதுகள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரங்களில் போகும். அதுக்கு புது கார் எடுத்து நீங்கள் அதை ஆட்ட கடனுக்கிற மாதிரியாவது ஒரு அரை பழசு எடுத்தாலும் பிரச்சனை தான். புதுசாகவே எடுத்துட்டீங்களா நல்லா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.